மனித வாழ்க்கையில் 3 கட்டங்கள். முதல் கட்டம் பிறப்பு, கடைசி கட்டம் இறப்பு. அந்த நடுக்கட்டம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நன்மை தீமை, இன்பம் துன்பம் இரண்டுமே நிறைந்தது தான். எல்லோரும் இன்பத்தை தான் நாடுகிறார்கள், துன்பம் வேண்டாம் என்கிறார்கள். துன்பத்தை அனுபவிக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்பமா, ஆஹா அனிமை, அனுபவிக்கலாம் என்ற எண்ணம். துன்பத்திற்கு காரணம் என்ன? இன்பத்திற்கு பிறகு துன்பமா, துன்பத்திற்கு பிறகு இன்பமா என்று ஆராய்ந்தால் துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம். சில நடவடிக்கையினால் இன்பத்தை தேடுவதால் அங்கே துன்பமும் வந்து சேரும். அந்த துன்பத்தை நீக்குவதற்குத்தான் எல்லோரும் முயல வேண்டும். எது இன்பம் எது துன்பம் என்று சரியான புரிதல் இருந்தால் அந்த துன்பத்தை நீக்கிவிடலாம். பசி அது துன்பத்தை தரும், நோய் நமக்கு துன்பத்தை தரும், மரணம் மிக கொடுமையானது. இதையெல்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடு. அந்த இன்பம் எங்கே இருக்கிறது? உடலிலா மனதிலா? எங்கே என்றால் மனதுதான். எல்லாவற்றிற்கும் காரணம் மனதுதான். உடல் அனுபவிக்கிறது, மனம் அதை பெறுகிறது. எனவே மனதில் உங்களுக்கு துன்பம் வராமல் பார்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நான் அதை இப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரியாது. எனவே வாழ்க்கை வாழ்வதற்கே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை, அதைத்தான் பொதுவாக சொல்வது வழக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. நீ எதை எண்ணுகிறாயோ அதுபடித்தான் உன் வாழ்க்கையும் நடக்கும். நல்ல எண்ணங்களை நீ நிலைநிறுத்திக்கொள், தீய எண்ணங்களை வராமல் பார்த்துக்கொள். நல்லது கெட்டது என்று வரும்பொழுது அந்த நல்லது தான் நன்மை, கெட்டது என்பது தீமை. இது புரிந்து கொண்டால் சரி. புரியவில்லை என்றால் அனுபவிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. அனுபவித்து தான் தீர வேண்டும் என்றால் அனுபவிக்க வேண்டும். எனவே வாழ்க்கையில் இந்த 3 கட்டத்தில், இந்த நடுவில் தான் நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம். அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், எதுவென்றாலும் அது நமக்கே, வேறு யாரும் தருவதில்லை. அதற்கு காரணமே நாம் தான், மற்றவர்கள் நிச்சயமாக யாரும் இல்லை. அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிதாக இருக்கும். வாழ்க்கை இனிதாக இருக்கும்.